வேற லெவல்ல ஒரு பிளான் பண்ண போறோம். யாரடா பிளான் பண்ண நினைக்கிறீங்களா? என்னுடைய அம்மாவையும் இவளுக்கும் அம்மா தான் அத்தன் சொல்லவே மாட்டா, அம்மான்னு சொல்லுவா. இங்க போடுறான் என்னடா, எங்க அம்மா அப்பாவை அத்தை மாமான்னு கூப்பிட மாட்டானா, அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவான்டா. உறவு முறையே மாறிடுமேடா. அப்படின்னா நீ அத்தை மாமானே கூப்பிடு. அத்தன் சொல்லவே மாட்டா, அம்மான்னு சொல்லுவா. அக்கா அண்ணனுக்கு பேபி கெட்ட போட்டு விடுங்க. அக்கா அண்ணன் கையால உங்களுக்கு பூ வச்சு விட சொல்லுங்க. அக்கா அண்ணனை உங்க இடுப்புல உட்கார வச்சு ஒரு ஸ்லோமா போடுங்க. யாரா நீங்களா, எங்க இருந்துடா வரீங்க அண்ணா அண்ணின்னு? ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன் தான் ஆஃப்ல இருக்கு, ஆனா அண்ணா அண்ணின்னு ஒரு குரூப் கமெண்ட் பண்ணுது. ஒருவேளை இவங்களே ஐடி கிரியேட் பண்ணி இவங்களே கமெண்ட் பண்றாங்களோ? அதெல்லாம் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போ. ஆனா ஆன்லைன்ல ப்ரமோஷன்ன்ற பேர்ல ஒரு தொழில் பண்ற பத்தியா, இவங்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. மாமா இந்த நீ ஆர்டர் பண்ண வாட்ச். சூப்பர் டி. அம்மா ஓண்டேது காசு. அதுவா இன்ஸ்டாகிராம்ல ஃப்ளோரன்ஸ் ஃப்ளோரான ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியா மணி பண்ணலாம். அம்மா ஓண்டேது காசு. அதுவா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியா மணி பண்ணலாம். இதுல யாரும் ஜாயின் பண்ணலாமா? ஆன்லைன்ல பெட்டிங் ஆப், ரம்மி சர்க்கிள் ஆப்னு இந்த மாதிரி ரிஸ்கான ஆப் எல்லாம் ப்ரமோஷன் பண்ண வேண்டியது. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், ஆனா அதை என்னால நம்ப முடியல. ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்ணி ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க வாங்களேன், இது கிளிக் பண்ணி 4000 வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் கொடுத்தா வித்தின் செகண்ட் அக்கவுண்ட் வந்து. உங்களுக்கு அந்த ஆப்போட லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆப்போட லிங்க் வேணா கமெண்ட் செக்ஷன்ல ஆப்னு மட்டும் டைப் பண்ணுங்க, டைரக்டாவே டிஎம் பண்றேன். கமெண்ட் செக்ஷன் உள்ள போய் பார்த்தா இவரு சொன்னதை நம்பி கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேல லிங்க்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் ஸ்க்ரோல் பண்றேன், லிங்க்னு கமெண்ட் போயிட்டே இருக்கே தவிர யாரும் இது ஒரு ஃபேக்கான ஆப்னு கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் போன், செகண்ட் பிரைஸ் வாட்ச்னு சொல்லி ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் தராங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா, நம்ம எவ்வளோ நியூஸ்லாம் பார்க்குறோம், இந்த மாதிரியான பெட்டிங் ஆப் விளையாடி நிறைய காசு ஏமாந்துருக்காங்க, இந்த மாதிரியான ஃபேக்கான ஆப்னால நிறைய பேர் ஏமாந்து தப்பான முடிவும் எடுத்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம, எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் இன்னும் இந்த மாதிரியான ஆளுங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்பிட்டு தான் இருக்காங்க. இந்த தன்னைத்தானே பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிற இவங்களுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பில்லை. அதையும் பார்த்துட்டு உடனே நம்புற அவங்களுக்கும் அறிவில்லை. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப பழைய டைலாக் தான். ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தத்துவம் எத்தனை வருஷம் ஆனாலும் பொருந்தும் போல. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. ஆனா இதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் தப்பு கிடையாது, அதை யாரு எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்து தான் தப்பா மாறுது. இங்க ஒருத்தன் ரொம்ப நாசுக்கா விபூதி அடிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஃபேமிலி கண்டென்ட் ரீல்ஸ் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தா கடைசியா வச்சாம் பாரு ஒரு ட்விஸ்ட். யார் வந்துட்டு போறா? கொரியர்காரன் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தா கொடுத்துட்டு போறாங்க. கொரியர்காரனா? இப்ப 2 மாசமா வீட்டுக்கு வாடகை கட்டல, ஹவுஸ் ஓனர் நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கான். உழைக்கிற காசு ஃபுல்லா டியூ இஎம்ஐ போயிருது, 10 பைசா கையில நிக்க மாட்டேங்கி. உனக்கு இந்த நேரத்துல இந்த ஆடம்பர செலவெல்லாம் தேவையா? உன்னை வச்சு 5 பைசா எனக்கு பிரோஜனம் கிடையாது. நானே வாடகை பே பண்ணிட்டேன். வாடகை பே பண்ணிட்டியா? உனக்கு எது காசு? நான் ஏஎன்சி 24 அப்படிங்கிற ஆப்ல சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஏஎன்சி 24 ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த ஆப்ல கேப்சா என்டர் பண்ணது மூலமா மாசம் 20 to 25,000 earn பண்ணலாம். இதுல கேப்ஷன் வேற. இப்படி ஒரு வைஃப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஃப்ராடு வேலை பார்க்கறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? அப்புறம் இந்த ஸ்கேம் ஃப்ராடு வேலை பண்றவங்க எல்லாம் மறக்காம கம்பல்சரி கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிடுவாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பண்றது ஸ்கேம் தான் அப்படின்னு. கமெண்ட் செக்ஷன் தான் ஆன்ல இருந்தா உள்ள வந்து கிளின்னு கிளிப்பாங்களே. பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கண்ணே. அப்படிங்களா? நிறைய அப்ரோச் வந்துச்சு. நீங்க அந்த நாகரிகம் இல்லாமா? நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக மக்கள் மத்தியில் விளம்பரத்தை திணிக்கிறது நாகரிகமா? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு பேமெண்ட் வாங்கிக்கிறேன், அது தப்பு இல்லை. நம்மளோட உழைப்பிற்கு போகிறோம், நம்ம அலைகிறோம், அலைச்சல், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், அது மக்களே வாங்க சொல்கிறாங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் வாங்கிக்க. பட் ஆனால் ஒரு பொதுமக்கள் மத்தியில் பெரிய அமௌண்ட்டுமா, எனக்கு 50,000 40,000 இந்த பெய்டு ப்ரொமோஷன் முடியும். ஆமாம், அப்பாவி மக்கள் மத்தியில் எப்படிமா விளம்பரத்தை திணிக்க முடியும்? சொந்தக்காரவங்களே வந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் இது வச்சுருக்கோம், எங்கள் அம்மா கூட என்னப்பா ஒரு இது நம்ம உங்களுக்கா பண்ணி ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் ஒன்று தாம்மா, அதெல்லாம் முடியாது. நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.